பொங்கல் அன்னைக்கு ஈவினிங் மேலே தான் எங்கள் மாமியார் வீட்டில் சாமி கும்பிட போகிறாங்க. அதுக்கு முன்னாடி அம்மா வீட்டில் கொஞ்சம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மாமியார் வீட்டில் போயிட்டு நம்ம வந்து கூட மாட ஹெல்ப் பண்ணலாம். பழக்கப்படி பார்த்தீங்கன்னா நான்வெஜ் தான் செய்வோம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு. ஆனால் மாமியார் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறுத்திட்டாங்க, வேணாம், உள்ள சாமி ஃபோட்டோ பெருமாள் ஃபோட்டோலாம் இருக்கிறதுனால வேணான்னு விட்டுட்டாங்க. அம்மா வீட்டில் வந்து செஞ்சதை வந்து நான் விளாக் வந்து நேற்று போட்டேன், பார்த்துருப்பீங்க. அது அப்படியே கண்டினியூஷனாக ஈவினிங் மேலே என்னென்ன பண்ணுறதான் காமிச்சிட்டு இருக்கேன். அம்மா வீட்டில் நான்வெஜ்லாம் சாப்பிட்டு வந்துட்டு ஒரு ஈவினிங் ஒரு 3 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். மாமியார் வந்து ஈவினிங் நைட்டுக்கு மேலே தான் சாமி கும்பிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிச்சன்லாம் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணி கொஞ்சம் சாமான்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சமையல் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு, காரக்குழம்பு, அதுக்கப்புறம் பாயாசம், வடை, கொழுக்கட்டை இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆனால் டைம் வந்து பார்த்திங்கன்னா 9க்கு மேலே ஆகிடுச்சுனால மாமியாரே வந்து பார்த்திங்கன்னா கும்பிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் பாப்பா பார்த்துக்கிறதுக்கு. ஆனால் ஒர்க் மட்டும் பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணன்னு மட்டும் இதில் காமிச்சிருக்கேன். சின்னதாக ஒரு சிம்பிளாக கோலம் போட்டுட்டு கொழுக்கட்டை ஒரு இடத்துல வேவுது, இன்னொரு பக்கம் வடை வந்து சுட்டுட்ருக்கேன். நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வரதில்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ நோட்டிஃபிகேஷன் வரதா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.